22ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். இந்த 17 ஏசி 17 எப்படி மிஸ் பண்ணிட்டோம் பாருங்கள். இங்கே பாருங்கள், பிசி முதல்ல 17, ஏபி 17, இப்போ ஏசி 17. இந்த மாதம் எல்லாமே ஏபி ஏசி பிசின்னு சூப்பராக முடியுது. அதோட இன்னும் நமக்கு இருக்கிற நம்பர் இந்த 24, இது ஏசி 24, ஏபி 24 வரணும். எதுக்கும் 24 ஏபி ப்ளே பண்ணிட்டு வாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற நம்பர் இந்த 45, இது ஒரு 45, பிசி 45 ஒன்று ப்ளே பண்ணிட்டு வாங்க. அப்புறம் இங்கே பாருங்கள், இந்த 3D வந்து சூப்பராக அடிச்சுது, இதை ஞாபகம் வச்சுங்க. இந்த 17க்கு பிசி 17, இந்த சி போர்டில் இருக்கிற 7 ஒரு நம்பரு கம்மி பண்ணிங்கன்னா 6ன்னு வரும், அது ஏ போர்டில் வந்திருக்கும். அடுத்து இந்த 70ன்ற நம்பரு அப்படியே பிசியில் 70, சி போர்டில் இருக்கிற 2ல் 1 மைனஸ் பண்ணிங்கன்னா 1, 170 கரெக்டாக வந்திருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 702 சான்ஸ் தான் இது மேக்ஸிமம் வர்றது. ஆனால் இது 3வது முறையும் சூப்பராக வந்தது. இந்த 73க்கு 37, 5ல் 1 கழிச்சிங்கன்னா 4, 473க்கு 437 சூப்பராக வந்தது. இப்போ இதிலேருந்து என்ன அப்படின்னா, இப்போ அதே மாதிரி பாருங்கள், இங்கே 87க்கு 28 வந்திருக்கு, இந்த 37க்கு 37 வந்திருக்கு, 37க்கு 37. ஆனால் பார்த்திங்கன்னா இதில் ஒன்று என்னென்னா, ஏ போர்டு மேட்ச் ஆகலை. ஏன்னா இங்கே 3, 3 கரெக்டாக இருக்குது, 3க்கு 8ன்னு இருக்குது, இங்கே 2க்கு 1ன்னு இருக்குது, 1 மைனஸ் ஆகிருக்கு. அதனால் என்ன சொல்கிறேன்னா, இந்த 137க்கு 337ல் அப்படி பார்க்கும்போது திரும்ப 1க்கு ஏ போர்டு 6 வச்சு 687ன்னு ஒரு நம்பர் அடிக்குமா, இல்லை 678 அடிக்குமான்னு ஒன்று ப்ளே பண்ணி பாருங்கள். எதுக்குமே 687 ஒன்று ப்ளே பண்ணி பாருங்கள், ஓகேவா? ஏன்னா 237 வந்தது, 282 வந்துருச்சு. அப்போ இந்த 87 திரும்பவும் வரலாம், ஓகேங்களா? அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா இது மேட்ச் ஆகலாம். ஒரு 687ன்னு டைரெக்டாக ஒன்று ப்ளே பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், 24 வரத்துக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது இங்கே பாருங்கள், 134க்கு 137, அதனுடைய ஆப்போசிட் நம்பர் 9 அப்படின்னு வரும்போது இங்கே 2 அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த 242, 224 அப்படின்னு அடிக்கலாமான்னு பாருங்கள். இல்லைனா 242 அப்படின்ற நம்பர் அடிக்கலாம், ஓகேங்களா? எதுக்கும் 242 அப்படின்னு ஒன்று ப்ளே பண்ணி பாருங்கள். 242 இங்கே வந்து பார்த்திங்கன்னா 687, இல்லைன்னா பிசியில் மட்டுமே ஒரு 87, ஏபியில் ஒரு 18, அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஏபியில் ஒரு 24, அந்த மாதிரி மட்டுமாவது ப்ளே பண்ணி பாருங்கள். அடுத்து இங்கே பாருங்களேன், இந்த 13க்கு இங்கே 31 அப்படின்னு இருக்குது, ஓகேங்களா? 13 இங்கே 31க்கு 13 அப்படின்னு வந்திருந்தால் இந்த சி போர்டு 7க்கு 7 அப்படியே நிற்கும், ஓகேங்களா? 7க்கு 7 நின்றுச்சுன்னா, இந்த 7க்கு 7 நின்றுச்சுன்னா இங்கே பாருங்கள், இந்த 02 20 அப்படின்னு திரும்பணும். 02 20 அப்படின்னு திரும்பிச்சுன்னா 207 அப்படின்னு வரலாம், ஓகேங்களா? 207ன்னு ஒரு நம்பர் வரலாம். அடுத்து இந்த 18ன்ற நம்பர் வந்தாலே அதுக்கு மேலே இருக்கிற நம்பர் அப்படியே கீழே வந்து இறங்கும். இது வந்து நம்ம ஏற்கனவே ரொம்ப நாளைக்கு முன்னே பார்த்தது. இப்போ லாஸ்ட்டாக கூட பாருங்கள், 13க்கு 87க்கு 82. அப்போது இந்த 82க்கு இங்கே 28 அப்படின்னு வந்திருந்தா, இந்த 13க்கு 13 வந்துருந்துச்சுன்னா இந்த 87க்கு அப்படியே 78 அப்படின்ற நம்பர் வரும். ஏபி ஒரு 78 வரணும், பிசி ஒரு 78 வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஃபாலோ நம்பரில் வச்சுன்னு இருக்கிறோம். அப்படி ஒரு வேளை திரும்பி இந்த 87 78 அப்படின்னு அடிக்கலாம். அப்படி இல்லைன்னா முதல்ல இந்த 82 28 ஆகிட்டு இருந்தால் இந்த 87 டைரெக்டாக 87ன்னே வரணும். அப்படி 87ன்னு வந்துச்சுன்னா 875 அப்படின்னு தான் வரணும். இங்கே 775 இருக்குது, பரவாயில்ல, அதே நம்பர் கூட வரலாம். இங்கே பாருங்கள், 957 775, இந்த கேப் நம்பர் 875 பாக்ஸ் தான். நமக்கு 875 டைரெக்டாகவே வந்தாலும் வந்துடலாம். இந்த பாருங்கள், இந்த 18ன்ற நம்பருக்கு ஏற்கனவே இங்கே எங்கேயாவது இருங்க, நான் மார்க் பண்ணி வைக்கல. 18ன்னு வந்துச்சுன்னா அது கீழே மேலே இருக்கக்கூடிய ஆப்போசிட் நம்பர் இறங்கும். இங்கே பாருங்கள், 81 இருக்குல்ல, இந்த 81க்கு பாருங்கள் 75க்கு ஆப்போசிட்டு 25. இன்னுமே சில இடத்துல பார்ப்போம். இது பாருங்கள், இங்கே 68 இருக்குது, மேலே 91க்கு இங்கே 81,
அது கீழே 86. ஸோ இது மேட்ச் ஆகலை. ஆனால் ஒரு டைம் 2 டைம் மேட்ச் ஆகாது. ஆனால் திரும்ப தொடர்ந்து ஒரு 2 3 டைம் மேட்ச் ஆகாத மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் அப்புறம் திரும்ப அதே கேமு வரும். இதில் பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், 24க்கு 18க்கு 42. அதே மாதிரி இன்னொரு இடத்துலையும் இருக்கும். சரி, அது பார்க்கறதுக்கு இப்போ டைம் இல்லை, நீங்கள் பொறுமையாக பார்த்துக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி 18 13 அப்படின்னு வரும்போது திரும்ப மேலே இருக்கிற நம்பரே கீழே வந்து ஆப்போசிட்டாவோ டைரெக்டாக வரும். ஓகேங்களா? அதை பொறுமையாக பார்த்துக்குங்க. இங்கே பாருங்கள், 68க்கு 81க்கு 86க்கு 68க்கு 86ன்னு இறங்கியிருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இங்கே பாருங்கள், 24க்கு இங்கே 29, கேப்பில் ஒரு 13 அப்படின்னு இருக்கும். ஸோ அதனால் இந்த 18ன்ற நம்பர் 13 திரும்பவும் ஏபியில் வந்ததுனால இந்த மேலே இருக்கிற 28 அப்படியே வந்து இங்கே 87 இறங்கலாம். அப்படி வரும்போது 875 அப்படின்னு ஒன்று வச்சு பாருங்கள். இந்த ஏ போர்டு 4 வச்ச நம்பரெல்லாம் இந்த மாதத்தில் பாருங்கள் ஆப்போசிட் அடிக்குது. இந்த பாருங்கள், 437 437க்கு ஃபுல் ஆப்போசிட்டு என்ன வரணும் அப்படின்னா 932. இங்கே பாருங்கள் 982 அப்படின்னு வந்திருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 935 அதுக்கு ஃபுல் ஆப்போசிட்டு 458 அப்படின்னு வந்திருக்கு. அடுத்து இதே மாதிரி பாருங்கள், மீதி இருக்கிற நம்பர் என்ன அப்படின்னா இங்கே 987, அதுக்கு திரும்ப வந்து ஒரு 982, இங்கே ஒரு 437. அப்போ இந்த 935க்கு 458 அப்படின்னா திரும்ப இதில் ஏதோ ஒரு நம்பரு ஆப்போசிட்டு இறங்கணும். எப்படி கரெக்டாக பாருங்கள், 43 98 98. இதில் நல்லா கவனிங்க, இந்த 93க்கு ஏபி 93, இல்லை 93க்கு ஏபி 93, 13க்கு ஏபி 13. அப்போ இதை வச்சு கரெக்டாக பாருங்கள். இப்போ இந்த 13க்கு ஏபி 13 அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா திரும்பவும் இந்த 13 இந்த 93 எப்படி 98 ஆச்சோ அப்போ இந்த 13க்கு 13 அப்படின்னு வந்துச்சுன்னா திரும்பவும் இந்த அதனுடைய ஃபுல் ஆப்போசிட்டு அடிக்கணும், இல்லை ஒரு நம்பர் ஆப்போசிட் அடிக்கணும். அப்படி அடிக்கும்போது என்ன வரணும் அப்படின்னா 93க்கு இங்கே 43, இங்கே 98. அப்போ 68 இல்லை 18 ஏபி அடிக்கணும். புரியுதா? பார்த்துங்க, 68 இல்லை ஏபி 18 அடிக்கணும். அதையும் கொஞ்சம் வாட்ச் பண்ணிங்க. அப்படி அடிக்கும்போது எப்படி 935 2 முறை வந்தது, 987 2 முறை வந்ததோ இந்த 137லையே திரும்ப வந்து 187 இல்லைன்னா 687 வரலாம். ஓகேவா? இப்போ 687 நம்ம ஒரு நம்பர் எடுத்திருக்கோம். அதனால் இதை கரெக்டாக பார்த்துங்க. இல்லைன்னா இந்த 28க்கு இங்கே வந்து 87 வருது அப்படின்னு எடுக்கிறோம். இந்த 87 அப்படி 87 வரும்போது 875 வரலாம், இல்லை 876 ஒரு நம்பரு ப்ளஸ் பண்ணி வரலாம். ஸோ பாருங்கள், அடுத்து இந்த போர்டு பாருங்கள், இந்த 7161க்கு இந்த இடத்துல என்ன வருது அப்படின்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், 7161 இதில் பாருங்கள் 7161 ஆப்போசிட் இறங்கியிருக்கோம். அதாவது இங்கே பாருங்கள் 7க்கு 7 வந்துச்சு, அப்புறம் இந்த 6க்கு 1, இந்த 1க்கு 6, திரும்ப வந்து 6க்கு 1 அப்படின்னு இறங்கியிருக்கோம். இப்போ அதுக்கு அடுத்து மேலே பார்த்திங்கன்னா திரும்ப ஒரு 2ன்னு இருக்குது. இது இன்னொரு இடத்துல கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கும். இங்கே பாருங்கள், இங்கேருந்து பாருங்கள், அதாவது 2 1 6 1 1 அப்படின்னு இருக்கும் ஒரு நம்பரு. அதை இங்கேருந்து எடுத்துகிட்டு வாங்க, இந்த 2லேருந்து 7க்கு வச்சுங்க. இந்த 2 வந்து இங்கே 7, அடுத்து இந்த 1 1, மறுபடியும் 6க்கு 6, திரும்பவுமே 1க்கு 1 அப்படின்னு வைக்கும்போது இந்த 1 இங்கே 6 அப்படின்னு வரலாம். இல்லைங்களா? 1 6ன்னு வரலாம். ஏன்னா இங்கே 7 முதல்ல 2ன்னு ஆயிடுச்சு. அதனால் இந்த 1 6 அப்படின்னு வரலாம், இல்லை 1ன்னே வரலாம். பி போர்டு 1 6 அப்படின்ற ஒரு நம்பரை மேட்ச் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் வந்து 6ன்ற நம்பர் வச்சா இந்த சி போர்டு பார்த்திங்கன்னா இந்த 2 3ன்றதுக்கப்புறம் 5ன்னு இறங்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இது இப்படி வச்சு பார்ப்போம். இந்த 7ன்ற நம்பருக்கு 2 அப்படின்னு வந்துச்சுன்னு வச்சுப்போம். இந்த 8ன்ற நம்பருக்கு இங்கே 3 அப்படின்னு வந்துச்சுன்னு வச்சுப்போம். இப்போ 0க்கு இங்கே 5ன்னு வச்சோம். இப்போ 5ன்னு வைக்கும்போது பிசியில் 65 அப்படின்ற ஒரு நம்பரு மேட்ச் பண்ணி பாருங்கள். அப்படி பிசியில் 65 அப்படின்னு வைக்கும்போது ஏ போர்டில் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல 7 தான் வர வேண்டியது கரெக்டாக 786. அதே மாதிரி இங்கே ஒரு 786 அப்படின்னு வச்சிங்கன்னா 665 அப்படின்னு வரும். ஓகேங்களா? 665. ஸோ இந்த சிங்கிள் போர்டு மெத்தடில் நமக்கு 665 அப்படின்னு கிடைக்கிது.
பாருங்கள், பிசியில் ஒரு நம்பரு, ஏவில் 3 நம்பர் எடுத்திருக்கோம். அதுக்கு 3D செட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு வந்து இது எதுவுமே மேட்ச் ஆகலைனாலும் வெயிட் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள். நான் வந்து இந்த கெஸ்ஸிங் போகிறத நீங்கள் ப்ளே பண்ணணும் அப்படின்னு இல்லை. இந்த மெத்தடெல்லாம் வந்து சொல்கிறதுக்காக தான் நான் வீடியோவே போடுறேன். ஏன்னா டெய்லியுமே நீங்கள் கெஸ்ஸிங் எடுத்து ப்ளே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லாஸில் தான் போய் நிற்கும். அதனால் உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி மெத்தேடு தெரியுமோ அந்த மாதிரி கெஸ்ஸிங் எடுங்க. அதனோட இது ஏதாவது மேட்ச் ஆகுதான்னு இந்த வாட்ச் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வெயிட் பண்ணி ஏதாவது ஒரு ஃபாலோ நம்பரை பிடிச்சி ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இப்போ ஏபிபிசிஎஸ்சி இந்த மாதம் கரெக்டாக ஒவ்வொரு நம்பரும் மிஸ் ஆக மாட்டேங்குது. பாருங்கள், 17க்கு 17 திரும்ப கரெக்டாக 17, அதே மாதிரி 22, 93 இதெல்லாம் வந்தது. அப்படி பார்க்கும்போது இந்த 28மே வந்து இங்கே பாருங்கள், ஏபி ஒரு 28, அதுவுமே வந்து இங்கே பாருங்கள் ஏசி, ஏபி, பிசின்னு முடிஞ்சிச்சு. அந்த மாதிரி வேறு ஏதாவது இருக்குதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த 45 இருக்குது, அடுத்து இந்த 67 இருக்குது, ஓகேங்களா, 67, அப்புறம் இந்த 24 இருக்குது, ஓகேங்களா. அந்த மாதிரி அடுத்து இந்த 74மே இருக்குது, 74. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பர் எடுத்து ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைன்னா போர்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா டெய்லியுமே இந்த மாதிரி கெஸ்ஸிங் எடுத்து ப்ளே பண்ணுறது மேக்ஸிமம் வந்து வின்னிங் வருமா அப்படின்னு யாராலையும் சொல்கிறதுக்கு இல்லை, ஓகேங்களா. 100% வந்து இப்படி தான் வரும்னு யாரும் சொல்கிறதுக்கு முடியாது. அதில் பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள், மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள்.